ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் ஆரி ஒர்க்கில் பேசிக் மெத்தட் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதில் நம்ம ஒரு நெக் டிசைன் பார்க்க போகிறோம். சிம்பிளாக யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கோல்டன் கலர் சாரி த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர் பெரிய சைஸ் பீடு. இது 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டு பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். எண்டு நாட் போடுறது எப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நெக் டிசைனை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கலாமா? முதல்ல செயின் ஸ்டிச் கோல்டன் கலர் சாரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லேயர் கொடுத்துருக்குறேன். இது நம்மளோட விருப்பம். நீங்கள் டபுள் லேயர் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லேயர் வச்சு கொடுக்குறோம். இதில் முக்கியமான எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருந்தேன்? செயின் ஸ்டிச் போடும்போது எவ்வளோ இன்ச் நீங்கள் அதாவது எப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போடுறீங்களோ அதே ஈக்குவலாக தான் அந்த ஸ்டிச்சஸ் இருக்கணும். நம்ம கூட குறைய அப்படி எடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வராது. ஓகேவா? ஸோ செயின் ஸ்டிச் போடும்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின் ஸ்டிச் கரெக்டாக ஈவனாக போடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்களா அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாவோ, கமெண்ட் இருந்தாவோ, சந்தேகம் இருந்தாவோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு லைன் நம்ம என்ன பண்ணியாச்சு, செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. செகண்ட் என்ன பண்ண போகிறோம்? அந்த கோல்டன் கலர் பீடு இருக்குது இல்லையா, பெரிய சைஸ் பீடு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பீடை இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் அந்த பீடை நம்ம நெருக்கி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பீடு ஒர்க் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா ஒரு வீடியோ, அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன். அதையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம நெருக்கி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் எதுலலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு சுடி இருக்குது அப்படின்னா அந்த சுடியில் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு போடுவோம் இல்லையா, அந்த நெக்கு நம்ம நெக்குக்கு கீழே கொடுக்கலாம். இந்த டிசைனை நெக்கு கீழே நம்ம கொடுக்கும்போது அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது போக நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குது இல்லையா, அதில் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்லீவு கூட நம்ம அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவ் ஹாஃப் ஸ்லீவோ 3/4 அதுக்கு கூட இந்த டிசைன் யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட ஓன் ஆரி ஒர்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது நம்மளோட ஓன் ஐடியாஸ் தான். நம்ம ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த மெத்தடை வச்சு என்னென்ன டிசைன் பண்ணலாம், இதெல்லாம் நம்மளோட ஓன் ஐடியாஸ். இப்போ நம்ம தினசரி டெய்லி ஒவ்வொரு மெத்தட் பார்த்துட்டு வர்றோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நெருக்கி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ நம்ம அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? இப்போ இதில் நாட் போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? இதே மாதிரி இன்னொரு லைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் சாரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்தோம். செகண்ட் லைன் அந்த கோல்டன் கலர் பெரிய பீடை யூஸ் பண்ணி ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ மூணாவதும் அதே சாரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்க போகிறோம், ஒரு லேயர். ஸோ இதில் 3 லேயர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம் சாரி த்ரெட் யூஸ் பண்ணி. அடுத்து ஒரு 2 லைன் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அந்த பார்க்கும்போதே அந்த நெக்கு நல்ல வீதியாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்படி தான் பண்ணியிருக்கிறேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னிங்கன்னா அவங்க கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கொண்டு போய் ஒரு லேயரை நம்ம முடிக்கணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் போய் தான் கற்றுக்கணுமா, இல்லை நம்ம யூடியூப் பார்த்து கற்றுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கலாங்க. எல்லாராலையும் கற்றுக்க முடியும். ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி போடுறாங்க. நிறைய பேர் கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு கிளாஸ் போக முடியாது அப்படிங்கிறவங்க யூடியூப் பார்த்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இன்னொரு லேயர் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இதை முடிச்சாச்சு அப்படின்னா அடுத்து நம்ம கீழே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, பாருங்கள், நெக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கீழே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரைட் லைன். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த பெரிய பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய பீடை ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இது நான் சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இதில் முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 செயின் ஸ்டிச் போடுறேன். ஒரு பீடை வச்சுட்டு ஒரு 3 செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம்.
அந்த செயின் ஸ்டிச்சும் நம்ம ஈவனாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு பெரிய பீடு. இந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணலாம். என்னடா சிம்பிளாக நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம கொண்டு போகணும். எடுத்தோடனே பெரிய பெரிய டிசைன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த பேசிக் வந்து, அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே பேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு அந்த பேசிக் வந்து நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். பேசிக்ஸ்லேயே சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு பதிவில் நான் வித்தியாசமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களாலேயும் முடியும், சாதிக்க முடியும், நம்மளாலேயும் முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி கொண்டு போய் இப்போ இங்கே நாட் போட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு லேயராக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதை நீங்கள் முடிக்கும்போது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்மளாக அப்படி ஒரு ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அந்த டிசைன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக பிகினஸாக இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன வித்தியாசமாக நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்மால் பீடு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு ஸ்மால் பீடு, அதுக்கப்புறம் 2 செயின் ஸ்டிச், 2 ஸ்மால் பீடு. இந்த மாதிரி டைப்லையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்து வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.